ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் எக்கனாமிக் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோவில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, 2024 நடந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் குரூப் 4 அண்டு குரூப் 1 பிஎன்சி சர்வீசஸ் இருக்கு இல்லையா, இதில் இருக்கக்கூடிய எக்கனாமிக் கொஷின்ஸ் மட்டும் பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2024 தான் ரீசெண்டாக நடந்த ஒரு கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஷின்ஸை தாண்டி அந்த கொஷின் பேஸாக இன்னும் வேறு என்னெல்லாம் கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவிலே பார்த்துட்டு போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இன்றைக்கி ஃபஸ்ட் கொஷின் போயிடலாம். 15வது நிதிக்குழுவின் பரிந்துரைகளின்படி மாநிலங்களுக்கு ஜிஎஸ்டிபியில் 4% நிதி பற்றாக்குறை அனுமதிக்கப்படும். அதில் 0.5% எந்த துறைக்கு சீர்திருத்துவதற்காக இணைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் வந்து எரிசக்தி துறை அப்படிங்கிறது சரியான ஆன்சர். இதை பேஸ் பண்ணி இந்த நிதி ஆணையம் அப்படிங்கிறது வந்து எந்த ஆர்டிக்கலை பேஸ் பண்ணி உருவாக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 280. அது ஞாபகம் வச்சுக்கணும். 15வது நிதிக்குழுவுடைய தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா என்கே சிங், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் இந்த 15வது நிதிக்குழு எப்போது அமைக்கப்பட்டது அப்படின்னா 2017. ஆனால் அது நடைமுறைக்கு வர்றதுன்னு பார்க்கும்போது 1/4/2020 2025 5 காலத்திற்கு இந்த 15வது நிதிக்குழு செயல்படும். அடுத்த கேள்வி போயிடலாம். 2017-18 ஆண்டுகளுடன் ஒப்பிடும்போது 2018-19 மூன்றாவது சுற்றில் சுகாதார குறியீட்டின் அடிப்படையில் தமிழ்நாடு எந்த பிரிவை சேர்க்கிறது, அதாவது டேஷ் பிரிவை சேர்க்கிறதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2017-18லையும் சுகாதார குறியீடு எடுத்திருந்திருப்பாங்க. 2018-19லையும் சுகாதார குறியீடு வந்து நேஷனல் லெவலில் கொடுத்துருப்பாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது தேர்டு சுற்றுல சரியா 2018-19 தேர்டு சுற்றுல சுகாதார குறியீட்டில் வந்து தமிழ்நாடு எந்த பிரிவில் வகைப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேம்படுத்தப்பட்ட தரவரிசை, ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஷின் போயிடலாம். மாநிலத்தில் குடும்ப நலன் மற்றும் குழந்தைகள் சுகாதார திட்டங்களை செயல்படுத்த டேஷ் தமிழ்நாடு பின்பற்றுகிறது. அதாவது என்ன மாதிரியான அணுகுமுறையை மாநிலத்தில் இருக்கக்கூடிய மொத்த குடும்பத்தின் நலன் மற்றும் குழந்தைகளின் சுகாதார திட்டங்கள்லாம் செயல்படுத்துறதுக்கு தமிழ்நாடு பயன்படுத்திக்கிட்டு வராங்க, அதுதான் கேட்குறாங்க. சமூக தேவைகள் மற்றும் மதிப்பீட்டு அணுகுமுறை, சமூக தேவைகள் மதிப்பீட்டு அணுகுமுறை. அடுத்த கேள்வி பாருங்க. 1956 மத்திய சுகாதார கல்வி பணியகத்தின் முதன்மை கடமையாக கொள்ளப்படுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1956 மத்திய சுகாதார கல்வி பணியகம் உருவாக்கப்பட்டது. அதோடைய முதன்மை கடமையாக நினைக்கப்படுவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, பல்வேறு பிரிவுகளின் மூலமாக சுகாதார கல்வியை ஒருங்கிணைத்து மேம்படுத்துதல். மெயினாக நாம் வந்து சுகாதாரமாக இருக்கிறதுக்கு தேவையான அந்த கல்வி ஒருங்கிணைத்து மேம்படுத்துறது தான் இந்த 1956 கொண்டு வரப்பட்ட மத்திய சுகாதார கல்வி பணியகத்துடைய முக்கியமான கடமையாக கருதப்படுகிறது. அடுத்த கேள்வி பாருங்க. ஆயுஷ் அமைப்பில் குறிப்பிடப்படும் சமீபத்தில் சேர்க்கப்பட்ட முறை, அதாவது ஆயுஷ் அமைப்பில் புதுசாக ஒரு துறை சேர்த்தாங்க, ஒரு முறையை வந்து கொண்டு வந்தாங்க. என்ன அப்படின்னா சோவரிக்பா அப்படிங்கிற முறை, சோவரிக்பாங்கிற முறை. இதுக்கு முன்னாடி அந்த ஆயுஷில் என்னென்னலாம் இருந்தது அப்படின்னு மென்ஷன் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்க. ஆயுஷில் ஏன்னா ஆயுர்வேதா, ஒய் யோகா, யூனா யுனானி, எஸ்ங்கிறது சித்தா. இந்த எஸ்ஸுக்கு தான் இப்போ வந்து சித்தா ப்ளஸ் சோவரிக்பா அப்படிங்கிறதையும் கொண்டு வந்திருப்பாங்க. ஹெச் அப்படிங்கிறது ஹோமியோபதி. அதே போல் இந்த ஆயுஷ் அப்படிங்கிறது வந்து எப்போ கொண்டு வரப்பட்டது அப்படின்னா நவம்பர் 9, 2014. சரியா, உங்களுக்கு இப்படி ஞாபகம் வைக்க முடியல அப்படின்னா 9/11/2014 நடைமுறைக்கு வந்தது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க. முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழே கல்வி செலவுகளை சரி செய்வதற்காக ஒவ்வொரு ஆண்டும் பெண் குழந்தை வைப்பு தொகையில் எவ்வளவு அமௌண்ட்டு, சரியா, அவங்களுடைய 6வது வயசுலேருந்து எவ்வளவு வருஷம் வந்து கணக்கு வைக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் 1800 ரூபாய். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கண்டிஷன் என்ன அப்படின்னா பேரண்ட்ஸுடைய வருமானம் ஆண்டிற்கு 1,20,000க்கு மேலே போகக்கூடாது. ஒரு குழந்தையாக இருந்தால் 25,000, 2 குழந்தைகளாக இருந்தால் 50,000 வழங்கப்படுது. அடுத்த கேள்வி போலாம். அரசின் எந்த வீட்டு வசதி திட்டமானது வீடற்ற மக்களுக்கு மட்டுமல்லாமல் நகர ஏழைகளாக இருந்தாலும் குறைந்த வருமானம் உள்ளவர்கள் மற்றும் நடுத்தர வர்க்க மக்கள் இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, அதாவது வீடு இல்லாதவங்களுக்கு அப்படிங்கிறத தாண்டி நகரப்பகுதியில் இருக்கிற ஏழைகள், குறைவான வருமானம் எடுப்பவர்கள், நடுத்தர வர்க்க மக்கள் இவங்க எல்லாருக்கும் கூட வீடு வந்து உருவாக்கி தரது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிறது தான். சரியா, இது வந்து எதுக்காக போட்டிருக்காங்க அப்படின்னா அர்பன் நகர்ப்புற பகுதிகளில் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்கு. அடுத்த கேள்வி பார்க்கலாம். டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் நினைவு உதவி எந்த வகை பெண்களுக்கு வழங்கப்படுகிறது? அதாவது டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் அவங்களுடைய பெயரின் மூலமாக கொடுக்கக்கூடிய அந்த நிதி உதவியானது
எதற்காக வழங்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, விதவைகள் மறுமணம் செய்வதற்கு கொடுக்கப்படக்கூடிய உதவித்தொகைக்கு பேர் தான் டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் நினைவு உதவித்தொகை. இந்த தொகை வந்து 2 வகையாக கொடுப்பாங்க. இதில் ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, அந்த மறுமணம் செய்துக்கிற பெண்ணுக்கு வந்து 20 வயது கடந்திருக்கக்கூடாது. அதே போல் அந்த 20 வயது கடக்காத அந்த பெண்ணை மறுமணம் செய்துக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய வயது 40 வயதை விட குறைவாக இருக்கணும். இதில் 2 வகையான அமௌண்ட் கொடுப்பாங்க. ஒன்று வந்து படிக்காதவங்களா இருந்தால் 25,000, அதே டிகிரி முடித்தவங்களா இருந்தால் 50,000 கொடுப்பாங்க. அடுத்த கேள்வி பாருங்க. கோவிட்-19க்கு பிறகு தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி நிலையான விலையில், சரியா, கோவிட்-19 அப்போ பொருளாதார மந்தம் எவ்வளோ ஏற்பட்டது, பொருளாதாரத்தில் எவ்வளோ வீழ்ச்சி அடைஞ்சதுன்னு தெரியும். ஸோ கோவிட்-19க்கு பிறகு தமிழ்நாடு பொருளாதார வளர்ச்சி வந்து நிலையான விலையில் எத்தனை சதவீதம் உயர்ந்திருக்குன்னு கேட்குறாங்க. 8%. நிலையான விலையில் எத்தனை சதவீதம் உயர்ந்திருக்கு? 8%. அடுத்த கேள்வி பாருங்க. பின்வருவனவற்றில் எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இதில் வந்து ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, சரியா. இதில் தவறாக இருக்கிறது வந்து பெண்கள் உதவி எண் 1090ங்கிறதும் சைபர் கிரைம் உதவி எண் 1940 அப்படிங்கிறது தான். குழந்தைகள் உதவி எண் வந்து 1098ங்கிறது சரியானது. கடலோர பாதுகாப்பு உதவி எண் வந்து 1093ங்கிறது சரியானது. ஆனால் இந்த பெண்கள் உதவி எண் அப்படிங்கிறது வந்து 181 வரணும். சைபர் கிரைம் உதவி எண்ணாக இருந்தால் 1930 அப்படின்னு வரணும், சரியா. ஸோ இதில் தவறாக இருக்கிறது கேட்டிருக்கிறதுனால 2 மற்றும் 3. அதுக்கு சரியான ஆன்சரும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி பாருங்க. தமிழ்நாட்டின் பொது விநியோக திட்டத்துடைய குறிக்கோள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. உணவு பாதுகாப்பது தான் தமிழ்நாட்டுடைய பொது விநியோக திட்டத்தோட குறிக்கோள். அடுத்த கேள்வி பாருங்க. வாக்கியங்களை படிக்க சொல்லியிருக்காங்க. கனவு இல்ல திட்டம் பற்றி கொடுத்துருக்காங்க, சரியா. இந்த கனவு இல்ல திட்டம் தமிழ் ஆய்வாளர்களுக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்ல. ஆக்சுவலாக இது வந்து யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் எழுத்தாளர்களுக்கு தான் இந்த திட்டம் வந்து பயன்பெறும். அதே போல் இந்த தமிழ் எழுத்தாளர்களுக்கு எத்தனை சென்ட் நிலம் வழங்கப்படும்னா 5 சென்ட். இந்த வாக்கியத்தில் பார்த்தீங்கன்னா 15 சென்ட் நிலங்கள்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இதுவும் தவறானது, இதுவும் தவறானது. ஸோ ஃபஸ்ட்டு 2மே தவறானது. ஸோ இதில் நமக்கு கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா சரியானது. அப்போ 3 நாளும் சரி. அந்த ஆப்ஷன் எதில் இருக்குது? ஆப்ஷன் சியில் இருக்குது. ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது பாருங்களேன். மனித வளர்ச்சி குறியீட்டு மதிப்பீட்டின் சேர்க்கப்படாத சரியான ஒன்று. அதாவது மனித வளர்ச்சி குறியீடு அப்படிங்கிறது வந்து HDI ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 2010 இது வந்து வருஷம் வந்து கொடுப்பாங்க. இந்த HDI அப்படிங்கிறது வந்து அந்த மதிப்பீட்டில் 3 வகையை வச்சு சொல்லியிருப்பாங்க. ஒருத்தவங்களுடைய ஆயுள் எதிர்பார்ப்பு, அவங்களுடைய கல்வி முறை, அவங்களுடைய தனிநபர் வருமானம் பேஸ் பண்ணி. இதில் பிறப்பு விகிதம் அப்படிங்கிறது வந்து இடம்பெற்றிருக்காது. இந்த குறியீடுகள் அடிப்படையில் தான் ஆயுள் எதிர்பார்ப்பு, கல்வி, தனிநபர் வருமானம் இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து இந்த HDI அப்படிங்கிறத கொண்டு வருவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு இதில் பொருந்தாததுன்றது வந்து பார்த்திங்கன்னா பிறப்பு வீதம். அதே போல் இந்த HDI அப்படிங்கிறது வந்து 2010 யார் வந்து இது பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, மெஹபூப் உல் ஹக் அப்படிங்கிற பாகிஸ்தான் பொருளியல் வல்லுநரும் அமர்தியா சென், அதாவது நம்ம இந்திய வல்லுநர் இருக்காங்க இல்லையா, அமர்தியா சென் அவர்கள், அவங்களும் சேர்ந்து தான் இந்த மனித வளர்ச்சி குறியீட்டு மதிப்பீட்டை வந்து கொண்டு வந்திருந்திருப்பாங்க. அடுத்த கேள்வி பாருங்க. கீழ்காணும் தமிழக மாவட்டங்களை கருத்தில் கொள்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ கன்னியாகுமரி, வேலூர், அரியலூர், கோயம்புத்தூர், தூத்துக்குடின்னு கொடுத்துட்டாங்க. குழந்தை வளர்ச்சி குறியீட்டில் முன்னிலையில் இருக்கக்கூடிய முதல் 3 மாவட்டங்கள் எது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1, 4, 5. அதாவது கன்னியாகுமரி, அதே போல் கோயம்புத்தூர், தூத்துக்குடி, இந்த 3 மாவட்டங்கள் தான் முதல் 3 இடங்களை பிடிச்சிருக்கு. இதுலேயே இந்த குழந்தை வளர்ச்சி குறியீடு அப்படிங்கிறது வந்து எதை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா, சைல்டு டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 0லிருந்து 100 வரைக்கும் கொடுப்பாங்க இதுக்கானது, சரியா. இதில் 2008 கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. 3 வகையாக மென்ஷன் பண்ணி காட்டுவாங்க. கல்வி, குழந்தைகளுக்கு கிடைக்கக்கூடிய கல்வி, அவங்களுடைய ஆரோக்கியம், அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்து, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு வந்து குறியீடுகள் கொடுப்பாங்க. இதில் முதல் 3 மாவட்டங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், தூத்துக்குடி. அடுத்த கேள்வி. 2014 ஆண்டு தேசிய இளைஞர் கொள்கையின்படி இளைஞர்களுடைய எந்த வயது பிரிவு கருத்தில் கொள்ளப்படுகிறது? அதாவது 2014 தேசிய இளைஞர் கொள்கை கொண்டு வந்திருந்திருப்பாங்க. இதையும் கொஸ்டினாக கேட்கலாம். அந்த தேசிய இளைஞர் கொள்கை 2014 படி யார் வந்து இளைஞராக கருதப்படுறாங்க அப்படின்னா 15லிருந்து 29 வயசு வரைக்கும் இருக்கிற பிரிவை சேர்ந்தவங்க இளைஞர்களாக கருதப்படுகிறார்கள். அடுத்து பாருங்க. ஊழலை எதிர்த்து போராட பின்வரும் நடவடிக்கைகளில் இந்திய அரசால் எடுக்கப்பட்டது எது அல்லது எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1, 2, 3 3மே தான், சரியா. நேரடி பண பரிமாற்றம் கொண்டு வந்தாங்க. அதே போல் பொது கொள்முதலில் டெண்டர் கொண்டு வந்தாங்க. குரூப் சி பதவிக்கான ஆட்சேர்ப்புக்கு வந்து நேர்காணல் வச்சாங்க. இது எல்லாமே ஊழலை வந்து எதிர்த்து நடக்கக்கூடிய நடவடிக்கை. அதாவது ஊழல் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்திய கவர்மெண்ட் கொண்டு வந்த திட்டங்கள் இல்லை, நடவடிக்கைகள். ஜனனி சுரக்ஷா யோஜனா தொடர்புடைய வாக்கியங்களை கருத்தில் கொள்க. சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் மகப்பேறு இறப்பு விகிதம், குழந்தை இறப்பு விகிதத்தெல்லாம் குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஜனனி சுரக்ஷா யோஜனா வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ 100% மத்திய அரசால் தான் இதுக்கு நிதியுதவி கொடுக்கப்படுது, சரியா. மாநில அரசின் நிதியுதவி அப்படின்றது தவறானது.
100% முழுக்க இந்த ஜனனி சுரக்ஷா யோஜனாவில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த அமௌண்ட் யார் தான் கொடுப்பாங்க அப்படின்னா மத்திய அரசு தான் கொடுப்பாங்க. இது எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா மகப்பேறு இறப்பு விகிதம் மற்றும் குழந்தை இறப்பு விகிதம் வந்து குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அதே போல் அரசு மருத்துவமனைகளில் வந்து டெலிவரி பண்ணிக்கிறத அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் 24 மணி நேரமும் மகப்பேறு மருத்துவர்கள் வந்து இதுக்குன்னு சிறப்பாக வந்து நியமிக்கப்பட்டிருப்பாங்க. அந்த பேஸில் தான் வந்து இந்த மகப்பேறு இறப்பு விகிதம் மற்றும் குழந்தை இறப்பு விகிதத்தை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஜனனி சுரக்ஷா யோஜனா கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்த கேள்வி பாருங்கள், கிராம மின்மயமாக்குதல் அப்படிங்கிற திட்டத்தின் மூலமாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2 திட்டங்கள் இந்த கிராமத்தில் வந்து மின்சாரம் கொண்டு போகணுங்கிறதுக்காக பாருங்கள். தீனதயாள் உபாத்தியாய கிராம ஜோதி திட்டம் அப்படிங்கிறது 2015 வந்தது. மின்சாரம் வந்து எல்லா வீடுகளுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த தீனதயாள் உபாத்தியாய கிராமின் கௌசல்ய யோஜனா வந்து இதில் வராது. ஏன்னா இது வந்து கிராமங்களில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி கொடுக்கறதுக்காக கொண்டு வரப்படுது தீனதயாள் உபாத்தியாய கிராமின் கௌசல்ய யோஜனா அப்படிங்கிறது. அதுவே பிரதான் மந்திரி சஹாஜ் பிஜ்லி ஹர்கர் யோஜனா அப்படிங்கிறது 2017 செப்டம்பர் 25 கொண்டு வரப்பட்டது. மின்சாரம் இல்லாத கிராமமே இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் மின்சாரம் கொடுக்கணும் அப்படிங்கிறது இதோடைய குறிக்கோள். அப்போ கிராம மின்மயமாக்குதல் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய 2 திட்டங்கள் தீனதயாள் உபாத்தியாய கிராம ஜோதி திட்டமும் பிரதான் மந்திரி சஹாஜ் பிஜ்லி ஹர்கர் யோஜனா திட்டமும். அடுத்த கேள்வி பாருங்கள். இதில் வந்து அப்ரிவேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதுக்கெல்லாம் நம்ம இங்கிலீஷில் படிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த RLEGP அப்படிங்கிறது வந்து ரூரல் லேண்ட்லெஸ் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம், இது சரியானது. SGSY அப்படிங்கிறது வந்து சம்பூர்ண கிராமின் செல்ஃப் ரிலையன்ஸ் யோஜனா அப்படிங்கிறதும் சரியானது. இதில் நமக்கு CSRE அப்படிங்கிறது வந்து சென்ட்ரல் ஸ்கீம்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக கிராஷ் ஸ்கீம் அப்படின்னு வரணும், சென்ட்ரல்னு வரக்கூடாது, கிராஷ் அப்படின்னு வரணும். ஸோ இது தவறானது. அதுவே NREGA அப்படிங்கிறது வந்து நேஷ்னல் ரூரல் எஜுகேஷன் கேரண்டின்னு இருக்கு இல்லையா, எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டின்னு வந்திருக்கணும். ஸோ இங்கே சரியானது வந்து ஃபஸ்ட் 2, தவறானது 3, 4. இங்கே கேட்டிருக்கிறது வந்து தவறானது கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் B 3 மற்றும் 4. 1 செகண்ட். 1 மற்றும் 3 இங்கே ஆப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு தப்பாக கொடுத்துருக்காங்க பாருங்களேன். சரி 1 செகண்ட், நான் முன்னாடி இருக்கிற கொஷின் பார்த்துட்டேன். நமக்கு வந்து இங்கே என்ன கேட்டிருக்காங்க, தவறாக இருக்கிறது கேட்டிருக்காங்க. 2, 4 தான் தவறாக இருக்குது. SGSY அப்படின்னு சொல்கிறதும். ஸோ இந்த கொஷின் வந்து நீங்கள் ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கான சரியான ஆன்சர் வந்து நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. இந்த சென்ட்ரல் அப்படிங்கிறது வந்து கிராஷ் அப்படின்னு தான் வரணும். ஸோ அதை நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ஒரு கொஷினை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கேள்வி பாருங்களேன். தீனதயாள் அந்தியோதயா திட்டம் உருவாக்கப்பட்டது எதுக்காகன்னு கேட்டிருக்காங்க. நகர்ப்புற வறுமையை குறைக்கணுங்கிறதுக்காக. தீனதயாள் அந்தியோதயா திட்டம் எதுக்கு? நகர்ப்புற வறுமையை குறைப்பதற்காக. அடுத்த கேள்வி பாருங்கள். ஒரே வரி ஒரே சந்தை ஒரே நாடு அப்படிங்கிற பொன்மொழி எது கூட தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க. சரக்கு மற்றும் சேவை வரி, அதாவது GSTயோட தொடர்புடையது. இந்த GST பேஸ் பண்ணி 2 கொஷின் கேட்பாங்க. நடைமுறைக்கு வந்தது 2017 ஜூலை 1, பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது 2017 மார்ச் 29. இந்த 2 கேள்வியுமே அடிக்கடி கேட்கக்கூடிய ரிப்பீட்டடான கேள்வி. அடுத்து பாருங்களேன், பின்வரும் வகையை பொறுத்த சொல்லியிருக்காங்க. நிதி கொள்கை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வரி விதிப்பு படி, சரியா? நிதி கொள்கை அப்படிங்கிறது வரி விதிப்பு. பணவியல் கொள்கை எதுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொக்க இருப்பு விகிதத்துக்கு. அதே போல் RBI வந்து நாணயத்தாள்களை வெளியிடுவதற்கு. கடன் கட்டுப்பாடு அப்படிங்கிறது கடன் விநியோகம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து நமக்கு ஆப்ஷன் A மேட்ச் பண்ணும்போது என்ன வருது? ஆப்ஷன் A. அடுத்து முதல் 5 ஆண்டு திட்டத்தை பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் 2 வந்து உண்மையானது. விவசாய உற்பத்தியை அதிகரிக்கணும், விவசாயமும் நீர்ப்பாசனமும் வந்து கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறது முதல் 5 ஆண்டு திட்டத்தோட ஒரு முக்கியமான குறிக்கோளாக இருந்தது. இது சில மாற்றங்களோட ஹரட்டோமர் மாதிரியை அடிப்படையாக கொண்டது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு 5 ஆண்டு திட்டத்தை நம்ம என்ன மாதிரின்னு சொல்லுவோம்? ஹரட்டோமர் மாதிரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது 2மே சரியானது. அது மகளனோபிஸ் மாதிரி அப்படிங்கிறது தவறானது. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் B 1 மற்றும் 2 மட்டும். அடுத்து பாருங்களேன், கீழ்கண்டவற்றை கால வரிசைப்படுத்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மித்ரம் மேலா, அனுசீலன் சமிதி, இந்திய தன்னாட்சி கழகம், இந்துஸ்தான் காதர். ஆக்சுவலாக இது வந்து INMல வரக்கூடிய கொஷின். ஸோ மிஸ் ஆகி இந்த இடத்துல இருக்குது. ஸோ அடுத்து எக்கனாமிக் கொஷின்ஸ். நெக்ஸ்ட் எக்கனாமிக் கொஷின் பாருங்களேன். இதில் எய்ம்ஸ் அப்படிங்கிறது வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் கரெக்ட்லி பேரடு, கரெக்டாக எது பேராக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டும் 3ம் பேராக இருக்கிறது கரெக்டாக இருக்குது பாருங்கள். எய்ம்ஸ் அப்படிங்கிறது வந்து ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ், இதுவும் சரியானது. அதே போல் NIPCCD அப்படிங்கிறதுக்கு வந்து நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் பப்ளிக் கோஆபரேஷன்
அண்டு சைல்டு டெவலப்மெண்ட், இதுவும் சரியானது. இந்த ICCWவில் வந்து இன்டர்நேஷ்னல் கவுன்சில் ஃபார் சைல்டு வெல்ஃபேர்னு கொடுத்துருக்காங்களா, ஆக்சுவலாக இந்தியன் கவுன்சில் ஃபார் சைல்டு வெல்ஃபேர் தான் வரணும், அதுதான் சரியானது. ICDS அப்படிங்கிறது வந்து இன்ஸ்டிடியூட் ஆஃப் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் இன்ஸ்டிடியூட் கிடையாது, இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீஸ் கிடையாது, ஸ்கீமு. சரியா? ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி அப்ரிவேஷன் வரதெல்லாம் நீங்கள் இங்கிலீஷில் படிக்கிறது தான் கரெக்டாக இருக்கும். நமக்கு என்ன கேட்டிருந்தாங்க, கரெக்டானது 1, 3 கரெக்டாக இருக்குது. அடுத்த கேள்வி பாருங்கள். டைசல் அப்படிங்கிறதோட தொடர்புடையது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த டைசல் அப்படிங்கிறது வந்து உயிரி பூங்காவோடு தொடர்புடையது. ஆன்சர் ஆப்ஷன் டி, அதாவது 4வது அப்படிங்கிறது இங்கே டி வரும். அடுத்த கேள்வி பாருங்கள். அரேஞ்ச் த ஃபாலோயிங் இந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர், அதாவது சரியான வரிசையில் வந்து வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன வரும் அப்படின்னா, தமிழ்நாடு கோஆப்ரேஷன்ஸ் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன், இதுதான் 1983 கொண்டு வந்திருப்பாங்க. இது ஃபஸ்ட் வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா 2வது இருக்கிறது மேக் இன் இந்தியா திட்டம் 2014. அடுத்தது 4வது இருக்கிறது வந்து நேஷ்னல் ஸ்கில் டெவலப்மெண்ட் மிஷன் அப்படிங்கிறது ஜூலை 15, 2015 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ லாஸ்ட்டாக வரக்கூடியது பார்த்திங்கன்னா ஸ்கில்ஸு. ஸோ ஃபஸ்ட்டாக இருக்கிறது தான் லாஸ்ட்டாக வரும். இது எந்த இயர் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கேள்வி பாருங்கள். தமிழ்நாடு அரசு புத்தொழில் கொள்கை நடைமுறைப்படுத்திய ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருந்திருக்காங்க. ஆன்சர் வந்து 2018 அப்படிங்கிறது சரியான ஆன்சர். அடுத்த கொஷின் பாருங்கள். ஐநா சபை வரிசைப்படுத்திய வளம் குன்றாத வளர்ச்சி குறியீடுகளை சரியாக வரிசைப்படுத்துன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா வளங்குன்றா வரிசையில் வந்து ஆப்ஷன் சி தான் சரியாக இருக்கும். அதாவது ஐநா சபை வந்து வளங்குன்றா வரிசைக்கு வந்து மொத்தம் 17 குறியீடுகள் வச்சு வரிசை கொடுத்துருப்பாங்க. அதில் முதலிடம் அவங்கள எதை கொடுத்துருப்பாங்க அப்படின்னா வறுமையை ஒழிக்கணும், அதே போல் வறுமை ஒழிச்சதுக்கப்புறம் பசியின்மை கொண்டு வரணும், அதற்கு பிறகு நல்வாழ்வு அதாவது ஆரோக்கியம் அப்படிங்கிறது இருக்கணும், தரமான கல்வி, இந்த ஆர்டரில் தான் கொடுத்துருப்பாங்க. 3, 1, 2, 4 அந்த 17 குறியீடுகள் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்கிறோம் இல்லையா. வளங்குன்றா வளர்ச்சிக்கு வந்து 17 குறிக்கோள்கள் இருக்கும். அது என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்து நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க. ஸோ இந்த கொஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடங்கப்பட்ட ஆண்டு, மக்கள் தொகை வந்து முறையான மக்கள் தொகையா நார்மலான மக்கள் தொகையா அப்படிங்கிறது. இங்கே வந்து இந்தியா பாப்புலேஷன் சென்சஸ் சிஸ்டம் வாஸ் ஸ்டார்டட் டியூரிங் த இயர் அப்படின்னு கேட்டிருந்துருக்காங்க. ஸோ எந்த இயர் அப்படிங்கிறது வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கொஷினு, வெள்ள நடவடிக்கை அப்படிங்கிற சொல் எதோட தொடர்புடையதுன்னு பார்த்தீங்கன்னா பால் உற்பத்தி, அதாவது வெண்மை புரட்சி அப்படின்னு சொல்லுவோம். திரு வர்கீஸ் குரியன் அவர்களால் பசுமை புரட்சியின் தந்தை MS சுவாமிநாதன் இருக்காங்க இல்லையா, அவங்க வழியில் வந்துட்டு பசுமை புரட்சிக்கு இது பண்ணுறதுக்காக அந்த மாதிரி கொண்டு வரும்போது, ஒவ்வொரு புரட்சியும் கொண்டு வரும்போது அந்த மாதிரி வெண்மை புரட்சியில் எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் உற்பத்தியை பெருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 1970 வர்கீஸ் குரியன் அவர்களால் வெண்மை புரட்சி கொண்டு வந்துருப்பட்டுக்கும். அதோடைய ஒரு நடவடிக்கை தான் வந்து ஃப்ளூடு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, வெள்ள நடவடிக்கை அப்படிங்கிறது ஆப்ரேஷன் ஃப்ளூட் அப்படிங்கிறது. அடுத்தது பாருங்கள். பின்வரும் திட்டங்களில் ஏழை கர்ப்பிணி பெண்களுடைய நிறுவன ரீதியான பிரசவத்தை ஊக்குவித்து அதன் மூலமாக தாய் மற்றும் பிறந்த குழந்தை இறப்பை குறைக்கும் நோக்கத்தோடு செயல்படுறது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. முன்னவே இதை நம்ம பார்த்துருப்போம். ஜனனி சுரக்ஷா யோஜனா தான் 2005 நடைபெற்றிருக்கு, அதாவது அது நடைமுறையில் இருக்குது. அதே சுகாதார இந்தியா இயக்கம், அதாவது ஸ்வச் பாரத் மிஷன் அப்படின்றது வந்து 2014 கொண்டு வரப்பட்டது. தூய்மை இந்தியா திட்டம் அப்படின்னு கூட சொல்லுவோம். அடுத்த கேள்வியை பாருங்கள். பின்வருவனவற்றை பொறுத்து சொல்லியிருக்காங்க. PM E-வித்யா, PM போஷான் சக்தி நிர்மான், வித்யாஞ்சலி 2.0, சஃபல் அப்படிங்கிறது இதெல்லாம் வந்து கரண்ட் அஃபேர் பேஸில் இருக்கும். ஸோ இது மிஸ் ஆகி மிங்கில் இருக்குது. சரியா, நெக்ஸ்ட் பாருங்கள். கிசான் ரத் அப்படிங்கிற செயலி எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. சரியா, வேளாண் பொருட்களை போக்குவரத்திற்காக பயன்படுத்தப்படுறது தான், அதாவது 2 மட்டும் அப்படிங்கிறது சரியான ஆன்சர். அடுத்தது பாருங்கள். GST பற்றிய சில தகவல்கள் கொடுத்துருக்காங்க. அதை கருத்தில் வச்சு நம்ம ஆன்சர் பண்ணோம். விற்பனை முறையில் மத்திய மாநில அரசுகள் வந்து வசூல் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. விற்பனை முறையில் மத்திய அரசு மாநில அரசும் வந்து வசூல் செய்யணும். அதே 2வது என்ன கொடுத்துருக்காங்கன்னா மத்திய மாநில GST உற்பத்தி முறையில் விதிக்கப்பட்டது. இதில் எது சரியான கூற்றுன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இது 2மே சரியானது தான் GST பொறுத்த வரைக்கும். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 இரண்டுமே சரியானது அப்படின்னு சொல்லிட்டு வரணும். அடுத்தது பாருங்கள். பற்றாக்குறை நிதி இருக்கு இல்லையா, இந்த பற்றாக்குறை நிதியாக்கத்துடைய விளைவு என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி. பண அளிப்பு வந்து அதிகரிக்கப்படும். இதுதான் பற்றாக்குறை நிதியாக்கத்தின் காரணமாக ஏற்படக்கூடிய விளைவு. சரியா, நிதி ஆயோக் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த நிதி ஆயோக் அப்படிங்கிறது வந்து அறிமுகப்படுத்திய சில குறியீடுகள் கொடுத்துருக்காங்க. கூட்டுநீர் வேளாண்மை குறியீடு,
கூட்டுநீர் மேலாண்மை குறியீடு, பள்ளி கல்வி தர குறியீடு, நகர்ப்புற வளர்ச்சி குறியீடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் நித்தி ஆயோக் அறிமுகப்படுத்திய குறியீட்டில் எது வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 1 மற்றும் 2. அதாவது இந்த கூட்டுநீர் மேலாண்மை குறியீடும் பள்ளி கல்வி தர குறியீடும் வரும். நகர்ப்புற வளர்ச்சி குறியீடு இந்த நித்தி ஆயோக்கில் வராது. அடுத்து பாருங்களேன், தாண்டேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு தாண்டேக்கர் மற்றும் ராத் குறிப்பிடக்கூடிய வறுமை கோடு அளவு எது வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த வறுமை கோடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தான். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, 40% கிராமங்கள்லையும் 50% நகரம் அப்படிங்கிறதும் வரும். ஸோ கிராம பகுதிகள் எடுத்துக்கும் போது வறுமை கோடு அப்படிங்கிறது 40%, நகர்ப்புறங்களில் வந்து 50% இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய எக்கனாமிக் கொஷின்ஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோட லிங்க்கை வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.